பண்டைய தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தார் ஒரு குரு. அறிவில் அல்ல, அப்பாவித்தனத்தில் பெருமை கொண்டவர். அவருடன் ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு வார்த்தை. அது உண்மையா தவறா? ஆனால் குருவுக்கு அது விதி. வெள்ளம் பெருக்கெடுத்த ஆறு பேர், ஒரு பயணம், கணக்கில் ஒரு தவறு, நம்மில் ஒருவர் இல்லை என்ற பயம். ஒரு சாதாரண ஆடு, ஆனால் குருவின் கண்களில் அது மறைந்த புதையல். கிராமம் முழுவதும் தேடல், பயம், சந்தேகம். இறுதியில் அது அங்கேயே நின்றது, அறிவில்லாத தேடலின் சின்னமாக. மன்னரின் அரண்மனை. ஆம், அரியணை முன் நின்ற குரு. உன் அறிவு என்ன என்று சோதித்த மன்னர். குருவின் பதில் துவமா தவறா? கிராம நலனுக்காக ஒரு யாகம், ஆனால் அர்த்தம் புரியாத சடங்கு. பக்தி இருந்தது, புரிதல் இல்லை. இருள், காற்றின் குரல், பேய் என்று அலறிய சீடர்கள். ஆனால் நிழல்தான் உண்மை. பயம் என்பது அறியாமையின் குழந்தை. என்ன அது? ஒரு நாள் சீடர்கள் கேள்வி கேட்டனர். குருவே, நாங்கள் என்ன கற்றோம்? குரு சிரித்தார். நீங்கள் அறிவை அல்ல, முட்டாள்தனம் போல தோன்றிய செயல்கள், அவை வாழ்க்கையின் கண்ணாடி. சிரிப்பில் மறைந்த பாடம், அதுவே பரமார்த்த குருவின் வரம். அறிவு